அந்த அக்கா சொன்ன வார்த்தை, என் பிள்ளை செத்து போச்சு, ஆனால் எனக்கு தெரியும், நம்பிக்கை இருக்கு, என் பிள்ளையை ஒரு நாள் பரலோகத்தில் பார்ப்பேன், ஆனால் எனக்காக 8 மணிக்கு முன்னாடியே ஏசப்பாங்க வெயிட் பண்ணுவார், நான் அவரை காத்திருக்க வைக்கவே மாட்டேன் பாஸ்டர். தம்பி ஸ்டீஃபன் சொல்ற அந்த கருத்து, அதற்கு சொல்லப்படுகிற கதை, இந்த கதை தம்பி ஸ்டீஃபனுடையது இல்லை. கண்டிப்பாக அந்த ஸ்டீஃபனுக்கு பலர் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த கற்றுக்கொண்ட அந்த ஒரு விஷயத்தை தான் அவர் ஸ்டேஜில் என்ன செய்கிறாரு, கர்த்தருக்காக வைராக்கியமாக பேசுகிறோம் என்று நினைத்து கொண்டு ஒரு உபதேசத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அது ஒரு தவறான உபதேசம். அது என்ன ஏது வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு விளக்குறேன், கவனமாக வீடியோ முழுசா பாருங்க. அதுக்கு முன்பாக தம்பி ஸ்டீஃபனை நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த வயசில் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப சந்தோஷம். நான் அவரை வரவேற்கிறேன். இந்த மாதிரி அநேக வாலிபர்கள் கர்த்தருக்காக எழும்பணும், கர்த்தருடைய சுவிசேஷத்தையும் கர்த்தருடைய வசனத்தையும் வைராக்கியமா சொல்லணும். அவரை பார்க்கும்போது அவர் வயசுல நான் கர்த்தருக்காக நின்ற அந்த ஞாபகம் எனக்கு வருது. இருந்தாலும் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நானும் ஒரு காலத்துல அப்படி கற்றுக்கொள்ளாமல் சிலர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு விஷயங்களை தான் தலையில ஏற்றி கொண்டு அதை உண்மை என்று நம்பி சில நாட்கள் நான் அப்படி பிரசங்கித்து கொண்டு வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் நான் வசனத்தை வாசிக்க 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 என்னுடைய உபதேசங்கள், என்னுடைய வேத வசனத்தை பார்க்கிற அந்த பார்வையெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக ஆவிக்குறி ரீதியாக மாறி போச்சு. சத்தியத்தை நான் நுண்ணிப்பாக கவனிக்க ஆரம்பித்தேன். இந்த பார்வை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வரணும். மெயினாக போதகர்களுக்கு கண்டிப்பாக வரணும். எந்த சத்தியத்தையும் நம்ம தவறாக உபதேசித்து விடக்கூடாது என்பதில் நம்ம கருத்துள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம வார்த்தை ஒருவரை உருவாக்கும். எந்த மாதிரி ஷேப்பில் உருவாக்குறோமோ அந்த மாதிரி தான் அவங்கள உருவாவாங்க. ஸோ நம்ம உருவாக்குகிற ஒரு இடத்துல இருக்கும்போது நாம் ரொம்ப சரியாக இருக்கணும். நாம் சரியாக ஏற்கனவே உருவாக்கப்பட்டு இருக்க வேண்டும். குருவை தொடர்கிற சீசன் குறுப்போல மாறிடுவானா. அப்ப நான் எந்த அளவுக்கு உருவாக்கப்பட்டு இருக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் நான் மற்றவர்களை உருவாக்க முடியும். அதனால நான் சிறப்பாக உருவாக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை குறித்து நீங்க ஒவ்வொருத்தரும் கவனமா இருக்கணும். தம்பி ஸ்டீஃபனும் இதுல கவனமா இருக்கணும். தம்பி ஸ்டீஃபன், நீங்க கர்த்தருடைய ஊழியத்துக்காக வந்திருக்கிறத நான் வரவேற்கிறேன். இது மாதிரி அநேக ஊழியர்கள் உற்சாகமாக எழும்பணும். ஆனா ஒண்ணு கவனிச்சுக்கங்க, இந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய பேர் விட்டு உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் சரியா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. முதலாவது, நாம் ஆராதிக்கிற கடவுள் எப்படிப்பட்ட பண்புள்ளவர் என்பதை நீங்க கடவுளை உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க இதெல்லாம் எது தப்பு எது சரி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிருவீங்க. அதாவது வசனம் நமக்கு என்ன சொல்லுது? நீங்க எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது, மேலும் அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடுவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவோம் என்று வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. அப்ப சபை கூடி வருதலை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த சபை கூடி வருதலை விட்டுறக்கூடாது. எப்படியாவது சபைக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சபை விசுவாசிகளுக்கு கண்டிப்பா இருக்கணும். நம்ம கூடுகை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனுடைய அவசியத்தை குறித்து வேதாகம் முழுக்கவுமே நம்ம வாசிக்க முடியும். அதனால சபைக்கு வர்றத ரொம்ப ஏளனமாக, மூன்றாம் காரியமாக நம்ம எண்ணிடக்கூடாது. அப்ப சபை கூடி வருகை ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேதம் முழுக்கவும் சபையாக நம்ம கூடி வரணும். அந்த கூடுகையினுடைய நோக்கம், அந்த கூடுகையினுடைய ஆசீர்வாதம் என்ன என்பதையெல்லாம் வேதம் நமக்கு விளக்குது. ஆனா இதை தவறாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, உபதேசித்து மக்களை பயமுறுத்தலுக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. சபைக்கு மக்களை வர வைக்கிற காண்டி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பல ஊழியர்கள் ஜனங்களை மிரட்டுறது, நீ சபைக்கு நான் ஜெபிச்சதுனால தான் உனக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு, சபைக்கு நீ கட்டடிச்சேன்னா ஆசீர்வாதத்தை இழந்துருவ, சாபம் வந்துடும், கடவுள் மேல கோபமாயிருவாரு, காண்டாயிருவாரு அப்படின்லாம் போதிச்சு ஒரு மாதிரி மிரட்டுற தொனியில போறாங்க. ஏன் மிரட்டுற தொனியில போறாங்க? அவங்களுக்கு சரியான சத்திய புரிதல் இருந்துச்சுன்னா, கடவுளை குறித்ததான தெளிவான புரிதல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தவங்களை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா சபைக்கு வராததுனால அவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லணுமான்னு கேட்டால் சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது கண்டிப்பா. எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, அந்த வார வருமானம் அவர்கள் மூலியமாக போயிருச்சு அப்படிங்கிறக்காண்டியும், ரெண்டாவது அவங்க வேற எங்கேயாவது போயிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சத்தினாலே. இது உண்மையாகவே அவங்க ஆத்மா மேல அக்கறை கிடையாது, அவங்களால் வரக்கூடிய அந்த வரும்படி போயிடும் அப்படிங்கிறக்காண்டியே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெரும்பாலான நபர்கள் அப்படிதான் செய்யறாங்க. சிலர் உண்மையானவங்க இருக்கிறாங்க, அவர்கள் ஆத்ம பாரத்தோடு மக்கள் வெளியே எங்கேயும் சிதறி போயிடக்கூடாது, ஓனாகிட்டு சிக்கிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்பாங்க. ஆனா பெரும்பான்மையானவர்கள் இந்த பண நோக்கத்தோடு தான் சபை விசுவாசிகளை அணுகுகிற ஒரு முறையை நான் கண்ணால பார்த்தது. அதை நான் ஓப்பனா உங்ககிட்ட சொல்றேன். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. இந்த தம்பி என்ன சொல்றாரு, ஒரு கதை சொல்றாரு. எதுக்காக? மக்கள் எல்லாம் சபைக்கு வரணும், சபை கூடி வருதலை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஒரு கதையை சொல்றாரு. அது ஒரு இட்டு கட்டப்பட்ட ஒரு கதை. ஒருவேளை அது உண்மையாகவும் இருக்கலாம். கவனிங்க, நிறைய பேர் இட்டு கட்டி சொல்லுவாங்க, நான் அதுக்கு பின்னால வர்றேன். இது ஒருவேளை உண்மையாகவும் இருக்கலாம். ஒரு சகோதரி தொடர்ந்து சரியாக சபைக்கு வர்றவங்களாம், அவங்க ஒரே மகள் இறந்துட்டா,
அந்த இறப்பை கூட சபைக்கு தெரியப்படுத்தாம அன்னைக்கு சபைக்கு வந்துட்டாங்க. அப்ப சபை முடிஞ்ச உடனே தான் என்ன செய்யறாராம், ஒரு துண்டு சீட்டுல அனுப்பி பாஸ்டர்கிட்ட போகுது அந்த செய்தி. என்னன்னா, என் மகள் இறந்துட்டா, அதை அறிவிப்பா கொடுத்துருங்க, எல்லா மக்களும் இறப்புக்கு வர சொல்லிருங்க அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கு ஏமா அப்படி எல்லாம் செஞ்சுட்டு முன்னாலே சொல்லிருக்க கூடாதா அப்படின்னு அந்த பாஸ்டர் கேட்கும் பொழுது, இல்ல இல்ல, ஆண்டவர் வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி, சபை ஆரம்பிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாலேயே ஆண்டவர் வந்துருவாரு. அப்ப ஆண்டவரை காக்க வைக்க கூடாது அப்படிங்கறக்காண்டி நான் சபைக்கு வந்துட்டேன். ஏன்னா என் பொண்ணு இறந்துட்டாங்க, அது பரலோகத்துக்கு போய் நான் பாத்திர போறேன், ஆனா ஆண்டவரை மட்டும் நான் காக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு. நல்லா கவனிங்க, இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான அறிவற்ற ஒரு பேச்சுன்னு பாருங்களேன். இது வந்து ஒரு ஆரோக்கியமான பேச்சாக நம்ம எடுக்க முடியாது. இந்த தம்பி விவரம் புரியாம அந்த அம்மாவினுடைய அது விசுவாசம் நினைச்சு பேசுறாரு. உண்மையை சொல்ல போனா அந்த அம்மா சத்தியம் தெரியாதனால அதை பேசிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மாவுக்கு சத்தியம் சொல்லி தரல. அதே மாதிரி இந்த தம்பி ஸ்டீபனுக்கும் சத்தியத்தை சொல்லி தரல. இவரை நடத்திய போதகர்கள், மூத்த போதகர்கள் சரியான சத்தியத்தை சொல்லி தரல. நல்லா கவனிங்க, ஒரு சபை கூடுறோம், ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் கூடுறோம்னு வச்சுக்கலேன். அந்த கூடுகையில மட்டும்தான் இயேசு இருக்கிறாரா? இதுதான் உங்களுடைய போதனை ஐயா? அந்த கூடுகையில தான் இயேசு இருக்கிறாரா? அப்ப அந்த கூடுகை நீங்க துவக்கறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இயேசு வந்து விடுகிறார். அங்க நடக்கிற அந்த 3-4 பாட்டு பாடும்போது மட்டும் கடவுள் மகிமைப்படுறாரு. அங்க இருக்கிற காரியத்தில எல்லாம் தேவன் இருக்கிறாரு, எல்லாம் வல்லமையா செயல்படுறாரு. இதுதானே விக்கிரக கோயிலையும் பண்றாங்க. இந்த இடத்துல தான் சாமி இருக்கும். அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது தான் சாமி அந்த இடத்துல பவர்ஃபுல்லா இருக்கும். மற்ற இடத்துல சாமி இருக்காது. என்னத்தை நீங்க சபைக்கு நீங்க கத்துக் கொடுக்குறீங்க? ஒண்ணுமே புரியல. வசனம் சொல்லுது, விசுவாச பிள்ளைகளை பார்த்து கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ளே தேவன் வாசம் செய்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கார். 24 hours உங்களுக்குள்ள தாங்க இருக்கிறாரு தேவன். அதை நீங்க உணரணும், பயபக்தியோடு வாழணும், தேவனுக்கு பிரியமா ஒவ்வொரு நொடியும் நீங்க வாழணும். அதுதான் கடவுள் எனக்குள்ளே இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு. கடவுளுக்கு பிரியமானவைகளை எப்போதும் செய்யணுங்கிற அந்த விஷயம் எப்போ வரும்னா, எப்போதும் என் கூட இயேசு இருக்கிறார். சபையில இந்த 2 மணி நேரம் அங்கதான் இயேசு இருக்கிறார். ஆராதனை துவங்கறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாலேயே வந்துருவாரு. அதனால என் வீட்டுல இளவே நடந்தாலும், சாவே நடந்தாலும், என் பிள்ளையே செத்து போனாலும் சபைக்கு போயிருவேன் ஐயா. என்னங்கய்யா இது? அந்த ஒரு கட்டடம், அந்த ஒரு கட்டடம் வச்சிருக்கீங்களா, அந்த கட்டடத்துக்குள்ள இயேசு இருக்கிறார். நீங்க ஆராதிக்கும் போது கரெக்டா 5 நிமிஷத்துக்கு முன்னால வந்து இறங்கிடுறாரு. அது என்ன போதனை? அது ஒரு துருபதேசம் இல்லையா? இன்னைக்கு சபைங்கிறது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் தான். எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமா கூடுறோம். அந்த கூடுகையினுடைய ஆசீர்வாதம் இருக்குது. அதனாலதான் இப்ப வாசிச்சேன், எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது சொன்னேன், அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி சபை கூடி வருதல விட்டுறக்கூடாது. நாளானது எவ்வளவு சமீபமா இருக்க பாக்குறீங்களோ அவ்வளவு அதிகமாய் புத்தி சொல்லணும், ஜனங்களை சபைக்கு அழைக்கணும். அந்த சபை கூடுக முக்கியம், அந்த ஐக்கியம் முக்கியம். நம்ம ஒரு தோட்டம், நம்ம ஒரு பண்ணை, நாம ஒரு மாளிகை, ஒன்றோடு ஒன்று எப்படி செங்கல் இசைவாக சாந்து போட்டு கட்டப்பட்டிருக்குமோ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படி சாந்து போட்டு ஒட்டப்பட்டிருக்கணும். அந்த அன்பில, அந்த நற்கிரியைக்குள்ள, ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்ல அந்த அன்பு. ஒரு பிள்ளை மேல ஒரு தகப்பன் எப்படி அன்பா இருப்பானோ, ஒரு குடும்பத்துக்குள்ள தன்னுடைய உறவுகளுக்குள்ள எப்படி அன்பா இருப்பானோ, சபை அப்படி ஒரு குடும்பத்தை காட்டிலும் வலிமையான அன்புக்குள்ள கட்டப்படணும். நம்மள பாடி ஆஃப் த கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய திருவுடலா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அங்கங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த புரிதலுக்குள்ள சபை மக்கள் எல்லாம் வந்து ஒருவர் அன்புக்காக, நற்கிரியைக்காக, அவங்களை தாங்குவதில், அவங்க கண்ணீரை துடைக்கிறதுல, அவங்களுக்கு உதவி செய்யறதுல, இதுல எல்லாம் வளர்ந்து பெருகணும். அதுக்கு சபை கூடிதல் ரொம்ப முக்கியம். வேத வசனத்தை களங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சையா இருந்து வசனத்தை கற்றுக்கொண்டு அப்படியே வளர்ந்து போகணும் தேவனுக்குள்ள. இது எல்லாத்துக்கும் சபை தேவைதான். ஆனா அந்த 2 மணி நேர சபை கூடுகளை மட்டும்தான் இயேசு இருப்பாருங்க, மற்ற நேரத்துல இயேசு இல்லைங்க அப்படிங்கிற ஒரு மந்த காரியத்தை ஜனங்களுக்குள்ள பூத்தி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா இன்னைக்கு போதர்கள். அது ரொம்ப தப்பு, அது ரொம்ப தப்பு. 2வது, தன் திருச்சபைக்கு வர்ற சபையில ஒரு டெத்து நடந்தா கூட சபைக்கு தாங்க வரணும்னு ஒரு சொல்லி கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஏன் சபையா போய் அந்த அம்மா வீட்டில் ஆராதனை பண்ணுங்க, அடக்க ஆராதனையில கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த அம்மாவை ஏன் இங்க கூப்பிடுறீங்க? நீங்க எல்லாம் அன்னைக்கு அங்க போயிருங்களேன், அது எப்படி இருக்கும்? அதுதான் ஏன் சபை, அதுதான் சபை. நீங்க ஒரு கட்டடத்தை கட்டி வச்சுட்டு அந்த இடத்துக்குள்ள தான் சாமி இருக்கிறாரு, அந்த ஆராதனை செய்யும் போது மட்டும் கடவுள் வந்துடுறாரு, அதனால கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடணும். ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? கடவுள் எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்கிறாரு. சபையார சேர்ந்து அந்த அம்மா வீட்டுக்கு போங்க, அந்த அம்மா வீட்டுல டெத் ஆகி போச்சு இல்ல, எல்லாம் சேர்ந்து போய் அங்க ஆராதிங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. அதுக்கு தானே சபை, அதுக்கு தான் அன்புக்கு நற்கிரிக்கு ஏவப்படும்படி சபை. உடனே வசனத்தை போய் தப்பா நினைக்காதீங்க. சிலருக்கு வந்து எதுக்கு எந்த வசனத்துக்கு முட்டு கொடுப்பாங்கன்னா அந்த தப்பா இயேசு ஒரு இடத்துல பேசுற ஒரு ஓமை. என்ன ஓமைனா ஒரு சம்பவம் அங்க நடக்குது, உண்மை கிடையாது, ஒரு சம்பவம் அங்க நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது? தன்னை பின்பற்றி வந்த சீசன் ஒருத்தவன் சொல்றான், என் அப்பா இறந்துட்டாரு, ஸோ அவரை போய் நான் அடக்கம் பண்ணிட்டு வந்து நான் உண்மை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஏசு சொல்றாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறாரு. அந்த வசனத்தை கொண்டு இதுல இணைப்பாங்க. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்க.
ஆக்சுவலா அவன் கடவுளை பின்பற்றி ஊழியத்துக்கு வந்துட்டான். கலப்பையின் மேல் கை வச்சுட்டு ஊழியத்தை விட்டு பின்வாங்க கூடாது. அவனுடைய மனசு என்னவா இருக்க முடியும்? ஊழியத்தை விட்டு இப்படியே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வர்றான். அதுக்கு ஒரு சாக்குக்கு இந்த வார்த்தையை சொல்றான். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை, ரட்சிக்கப்படாதவன், என்னை பின்பற்றாதவன், எனக்கு ஊழியம் செய்யாதவன் அவன் அடக்கம் பண்றதுக்கு என்ன வேற நிறைய பேர் இருக்காங்க, அடக்கம் பண்ணட்டும். நீ ஊழியத்துக்கு வந்தவன் என்னை பின்பற்றி வாப்பா. அப்ப சுவிசேஷத்தினுடைய தீவிரத்தையும் ஊழியத்தின் முக்கியத்துவத்தையும் அங்கு குறிப்பிடும்படி இயேசு இந்த விஷயத்தை அங்க பேசுகிறார். இந்த விஷயத்துக்கும் நம்ம சபை ஸ்ட்ரக்சருக்குள்ள நடக்கிற விஷயத்துக்கும் சம்மந்தப்படுத்தக்கூடாது என்னைக்குமே. புரியுதுங்களா? இதுக்கு அதுக்கும் சம்மந்தப்படும். அங்க சொல்லுகிற நோக்கம் வேறு, இயேசு சொல்லுகிற அங்க அந்த அந்த வார்த்தையினுடைய கருத்து வேறு. ஒரு ஊழியத்துக்குள்ள வந்த பிறகு பின்வாங்கி திரும்பி பார்க்க கூடாது. மறுபடியும் தேவனுடைய ஊழியத்தை அசட்டை செய்துவிட்டு வேற ஒரு விஷயத்துல போயிடக்கூடாது என்பதற்காக சொல்லப்படுகிற விஷயமே ஒழிய, அது சபையில வர்ற விசுவாசிகளுடைய குழந்தை இறந்து போச்சு உடனே சபைக்கு தான் வரணும் அப்படின்னு இயேசு அங்க பேசல. இயேசுவை ரெண்டாவது அந்த உமையில இயேசுவை பின்பற்றுகிறதை குறித்து தான் அங்க பேசுறாரு ஒழிய சபை கூடி வருகிற விஷயத்தை பேசல. நம்ம எங்க கூடினாலும் சபை தாங்க. ஒரு ஆலமரத்துல போய் கூடினாலும் அங்கேயும் சபை தான். சரிங்களா? பெரிய கட்டடத்துல கூடினாலும் சபை தான். எங்க நம்ம கூடுறோமோ ஒரு மொட்டை மாடியில கூடினாலும் அது சபை தான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு 20 பேர், ஒரு 50 பேர், ஒரு 100 பேர், 1000 பேர் எந்த இடத்துல கூடி வர்றாங்களோ அது திருச்சபையினுடைய சங்கமம், அது சபை அப்படின்னு சொல்றோம். ஆனா தேவனுடைய ஆலயம் எல்லாரும், தேவன் உங்களுக்குள்ள எப்போதும் இருக்கிறார். அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுங்க. அப்ப அந்த அம்மா எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் கடவுள் மேல ஒரு வெறித்தனமான அன்பு இருந்தாலும் கூட சத்தியத்தை அறியாத அம்மாவா இருக்குது. இந்த தம்பி ஸ்டீபனும் சத்தியத்தை அறியாம இன்னைக்கு கடவுள் ஏதோ அந்த சபை கட்டிடத்துக்குள்ள அந்த 2 மணி நேரம் ஆராதனையில தான் இருக்கிறாருங்கிற ஒரு போலி தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இதுவும் புறஜாதிகள் மார்க்கத்திலே இருக்கிற ஒரு கற்றல் தான், அவங்களுக்குள்ள இருக்கிற அறிவு. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வேதம் நமக்கு காண்பிக்கிற காரியம் இதுவல்ல, புரிந்து கொள்ளுங்க. அதனால இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளையும் பொய்யான விஷயங்களையும் சொல்லி மக்களை வஞ்சிச்சு உங்களுக்கு ஆதாயத்துக்காக அந்த 2 மணி நேரம் சர்வீஸ்ல மட்டும்தான் கடவுள் இருக்கிறது போல காண்பித்து மக்களை வஞ்சிக்கிறீங்க பாத்தீங்களா? ரொம்ப பேடான விஷயம். தயவு செஞ்சு ஸ்டீபன் தம்பி, நீங்க ஊழியத்துக்கு வந்ததெல்லாம் பாராட்டுறேன். ஆனா இந்த மாதிரி போதகத்தெல்லாம் விட்டுருங்க. நம்ம என்ன போதகம் செஞ்சிடணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வசனத்தை தெளிவா படிங்க. இயேசு இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் பிரியமா இருக்க மாட்டார். நம்ம ஒவ்வொரு நொடியும் ஏசப்பாவுக்கு பிரியமா வாழணும். சபை கூடுவதில் அவசியம், கூடுங்க, விட்டு விடாதீங்க கண்டிப்பா. ஆனா வர வைக்கிறக்காண்டி என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. சரிங்களா? நீங்க சபையார போங்க. 100 பேர் அன்னைக்கு அந்த மரிச்சவங்க வீட்டில் போயிட்டு ஒரு அடக்க ஆராதனை நடத்திட்டு வாங்க. அங்கேயே ஆராதனை செய்யறோம். அதனாலதான் அது அடக்க ஆராதனைன்னு சொல்றோம். மற்றவங்கெல்லாம் அதுக்கு என்னென்னமோ பேர் வச்சாலும் கிறிஸ்தவத்தில் அதுக்கு என்ன பேரு? அதையும் ஆராதனை என்று நாம் சொல்லுகிறோம். ஏன்னா கிறிஸ்தவன் ஜீவனோடு இருக்கிறதும் அவன் வாழ்ந்து கடவுளை ஆராதிக்கிறான். ஒரு கிறிஸ்தவன் மரிக்கும் போதும் மரித்து கடவுளை ஆராதிக்கிறான். பவுல் சொல்றாரு, கிறிஸ்து என் ஜீவன், சாவு என் ஆதாயம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். அதனாலதான் கிறிஸ்தவருடைய மரணத்தை கூட ஆராதனை, கர்த்தருக்கு செலுத்துகிற ஆராதனையோடு ஒப்பிடுகிறோம். அப்படி யாராவது உங்களுடைய சபைக்கு வருகிற பிள்ளைகள் வீட்டில் மரணம் ஏற்பட்டுச்சு, அன்றைய ஞாயிற்றுக்கிழமையா இருந்துச்சுன்னா அங்க போய் அந்த வீட்டில் ஆராதனை வைங்க ஐயா, சபையாரா. அதுதான் நல்லா இருக்கும். அந்த அம்மாவை சபைக்கு கூட்டு வந்து காணிக்க போட வச்சு அந்த 2-4 பாட்டை பாட வச்சு அந்த உபதேசத்தை கேட்கறது தான் ஏதோ பெரிய விஷயம் மாதிரி பேசாதீங்க தயவு செய்து. ஸோ இந்த மாதிரியான தவறான உபதேசத்தை எல்லாம் தயவு செய்து தூக்கி வீசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.